Hello everyone, welcome to computer science class. In this session, we are going to see computer keyboard. A computer keyboard is an input device used to enter characters and functions into the computer system pressing buttons or keys. Okay, computer keyboard என்ன டிவைஸ் சொல்கிறாங்கன்னா இன்புட் டிவைஸ். ஓகே, ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கீபோர்டு யூஸ் பண்ணி சம் டேட்டாஸ் சிஸ்டம்க்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ கீபோர்டு இஸ் அ இன்புட் டிவைஸ். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா சம் டேட்டாஸை சிஸ்டம்க்கு என்டர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, அண்ட் இந்த கீபோர்டில் இருக்க பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால தான் என்ன ஆகுது, சிஸ்டம்க்கு சம் டேட்டா பாஸ் ஆகுது. ஓகே, ஒன்ஸ் அகெயின், computer keyboard is an input device used to enter characters and functions into the computer system pressing buttons or keys. It is primary device used to enter text. ஓகே, இந்த கீபோர்டை என்ன டிவைஸ் சொல்கிறாங்கன்னா ப்ரைமரி டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணலாம். ஓகே, அண்ட் கீபோர்ட் typically contains keys for individual letters, numbers and special characters as well as keys for specific buttons. ஓகே, நம்ம இந்த கீபோர்டில் நிறைய கீஸ் இருக்குது. அதில் லெட்டர்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பட்டனும் இருக்குது, ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் செவரல் ஃபங்க்ஷன்ஸ் கீஸும் இருக்குது. ஓகே, the layout of these keys is derived from the original layout of keys on a typewriter. ஓகே, இந்த கீபோர்ட் ஸ்க்ரீன் எப்படி இருக்குது, அதாவது இந்த கீபோர்டு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரிஜினல் டைப்ரைட்டர் மிஷின் கூட கம்பேர் பண்ணும்போது இதுவும் அந்த கீபோர்ட் மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒன்ஸ் அகெயின், the layout of these keys is derived from the original layout of keys on a typewriter. The most widely used layout in the keys English language is called QWERT, named after the sequence of the first 6 letters from the top left. ஓகே, நம்ம கீபோர்டில் மோஸ்ட்டாக எந்த லாங்குவேஜை யூஸ் ஆகிருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் யூஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லாங்குவேஜை என்னன்னு சொல்கிறாங்கன்னா QWERT அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை QWERT அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நமக்கு லெட்டர்ஸ் பட்டன் இருக்கு இல்லையா, ஆல்ஃபபெட் பட்டன் இருக்கு இல்லையா, அது ஸ்டார்ட் பண்ண உடனே எப்படி இருக்கும், அதாவது டாப்பில் நம்ம ஆல்ஃபபெட் பட்டனை பார்த்தோன்னா தெரியும், அதில் எப்படி இருக்கும் QWERT அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஸோ அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாட் ஆர் த கீஸ் இன் கீபோர்ட்? ஓகே, கீபோர்டில் என்னென்ன மாதிரியான கீஸ் இருக்குது? The first one is character key. The individual keys for letters, numbers and special characters are collectively called the character key. ஓகே, இந்த கீபோர்டில் இண்டிவிஜுவலாக இருக்கிற லெட்டர்ஸ் கீஸ் எல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க, கேரக்டர் கீ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க நம்பர்ஸ் கீயும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, இந்த கேரக்டர் கீயை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த நம்பர்ஸ் அண்டு லெட்டர்ஸ் கீயஸ்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கேரக்டர் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எடிட்டிங் கீ. என்ன மாதிரியான எடிட்டிங் கீஸ் எல்லாம் இருக்குது? லெட்ஸ் சி. என்டர், டெலீட், இன்சர்ட். ஓகே, என்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதாவது என்டர் கீ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூ லைனை என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, டெலிட் கீயை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா நமக்கு தேவையில்லாத லெட்டர்ஸோ இல்லை ஃபைலோ ஃபோல்டரோ அதை டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்சர்ட் கீ எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா சம் ஃபைல்ஸோ இல்லை ஃபோல்டர்ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் மாடிஃபையர் கீஸ். ஓகே, த ஃபர்ஸ்ட் கீஸ் கண்ட்ரோல் அண்ட் செகண்ட் ஷிஃப்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நேவிகேஷன் கீஸ். ஓகே, என்ன மாதிரியான நேவிகேஷன் கீஸ் எல்லாம் இருக்குது? லெட்ஸ் சி. The first one is arrow for up, okay, and arrow for down, and arrow for left, and arrow for ரைட். இந்த மாதிரியான நேவிகேஷன் கீஸ்
கீபோர்டில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் லாக் கீஸ். ஓகே, நம்ம கீபோர்டில் ஒரே ஒரு லாக் கீ தான் இருக்குது. அது என்னென்னா கேப்ஸ் லாக். இந்த கேப்ஸ் லாக் கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம டைப் பண்ணுற எல்லா லெட்டரும் கேபிட்டல் லெட்டர், அதாவது அப்பர் கேஸில் டைப் ஆகும். அண்ட் அடிஷ்னல் கீஸ் விண்டோஸ் அண்ட் ஆப்பிள் கீஸ். ஓகே, அடிஷ்னலாக என்ன கீ இருக்குன்னா விண்டோஸ் கீ இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கீஸ் F1 to F12. The function keys typically perform a very specific task within a particular software application. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் கீ எதுக்காக பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கீ யூஸ் ஆகுது. ஓகே, அண்ட் மெனி டாஸ்க் ஆஃப் கீபோர்ட். You need to press more than one key at same time. ஒரு சில டைமில் என்ன ஆகுது, நிறைய கீஸ், அதாவது ஒன் ஆர் மோர் கீ ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அக்கர் ஆகுது இல்லையா? ஸோ அந்த டைமில் என்ன மாதிரியான கீஸை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டு கெட் எ கேபிட்டல் லெட்டர் ஏ. நமக்கு ஏதோ சம் டாக்குமெண்ட்டே டைப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதில் பர்டிகுலர் இடத்துல மட்டும் கேபிட்டல் லெட்டரில் ஏ வரணும். ஸோ அதுக்காக நம்ம கேப்ஸ் லாக்கை ப்ரெஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ நீட் டு ப்ரெஸ் த ஷிஃப்ட் கீ அண்ட் த ஏ கீ அட் த சேம் டைம். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷிஃப்ட் அண்ட் ஏ பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும், கேபிட்டல் லெட்டர் ஏ ப்ரெஸ் டைப் ஆகும். ஓகே, and shortcut keys for keyboard. First one is shift plus A. இந்த shift plus A எதுக்காக யூஸ் ஆகுது, நம்ம டாக்குமெண்ட்டில் இருக்க எல்லா கண்டென்ட்டையும் செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, செலக்ட் ஆல். அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் இந்த கீ எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா கரண்ட் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்ட் ப்ளஸ் F4 நம்ம சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணுறதுக்காக இந்த ஆல்ட் ப்ளஸ் F4 கீ யூஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் F5 ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இந்த F5 பட்டன், அதாவது F5 கீ யூஸ் ஆகுது. ஓகே, இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ், வில் see next video. Thank you.